பார்த்தீங்கன்னா அந்த கூழ் வடகம் நம்ம எப்படி செஞ்சுன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நான் அரிசி வந்து ஊற வச்சிருந்தால 2 ஹவர்ஸ்க்கு அதனால ஊறிச்சு. இப்போ இது ரெண்டையுமே நான் அரைச்சி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆக்சுவலி இதை கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். அதனால நான் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாவு வந்து அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்க இப்படி தான் இருக்கும். நான் 2 அரிசியும் சேர்ந்து எடுத்துக்கிறதுனால ஸோ இப்போ வந்து காய்ச்ச ஆரம்பிக்க போகிறேன். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா இது தண்ணி ஓரளவுக்கு தேவை. நம்ம எந்த கிளாஸ் எடுத்துக்கோமோ அந்த கிளாஸில் ஒரு 7-8 கிளாஸ் தண்ணி எடுப்பேன். அதனால இந்த களி வச்சுக்க தண்ணியும் கட்டி விடாமல் நம்ம வந்து இதில் கொஞ்சம் லைட்டாக அந்த புழுங்கசி போட்டுக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கட்டியாக இருக்கும், கட்டி தட்டுற மாதிரி கட்டியாக இருக்கும் இல்லையா. இது புழுங்கரிசிங்க. பச்சரிசினா நான் ஜஸ்ட் நார்மலாக இருக்கும், தண்ணி ஆயிரும் உங்களுக்கு. புழுங்கரிசியும் போது கொஞ்சம் கட்டி பதம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால பாருங்க எல்லாத்தையும் போல கலக்கி நல்ல தண்ணியாக வச்சுருக்கேன் நான். இது வந்து கிண்டுறது மட்டும் கொஞ்சம் பதமாக பக்குவமாக மட்டும் நம்ம கிளறி எடுத்துட்டோம்னா நம்ம கூழ் வடகம் வந்து போடுறதுக்கு ஈஸியாகிடும். பாருங்க இப்போ அளவு தண்ணி நம்ம எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து 12 கிளாஸ் தண்ணி வந்து எடுத்துருக்கேங்க. ஏன்னா நம்ம வந்து காய்ச்சுவோம் இல்லையா, அதனால ஸோ 12 கிளாஸ் நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இதுலேயும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ இன்னும் இதில் அரிசி மாவுலையும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் லிக்விட் பேஸாக இதில் ஊற்றி நம்ம கிளறுவோம். அதனால நான் வந்து அந்த மாதிரி 12 கிளாஸ் தண்ணி வந்து இதில் வந்து கொதிக்கிட்டு வச்சிருக்கேன். ஸோ இது கொதிச்சு முடிச்சா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி சூடாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து செஞ்சுக்கிறேன். உப்பு சேர்க்கிறேன். கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா பார்க்கறதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியான மாதிரி ஆயிடும். அதனால இது கூடவே நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன்னா சீரகம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கிறேன். உங்களோட கொஷின் இருக்கலாம், ஏன் நீங்கள் இதோடய சேர்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம தயிர் கடை ஒலியா மற்ற இந்த மாதிரி ஒன்று எடுத்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக மற்றபடியே சேர்த்து கலக்கி விடுறதுக்கு நல்லா இருக்கும். அதனால அடுப்பு நான் சிம்மில் வச்சுக்கிறேன். நான் இப்போ நம்ம வச்சிருந்தோம் இல்லையா மாவு, சத்தியம் நெருப்புக்கவே இல்லை, சாரிங்க, நம்ம கரண்டியாலே எடுக்க வேண்டியதான். ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அதனால நல்லா ஏன்னா மாவு கீழே படிக்கக்கூடாது இல்லையா, அதனால இது கூட நான் ஒவ்வொரு கரண்டியாக விடுறேன் பாருங்க. எதுக்காக ஒவ்வொரு கரண்டியாக விடுறேன்னா நம்ம வந்து கட்டி தட்டப்படாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து இதில் இது ஒவ்வொரு கரண்டியாக சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கேன். இது பிளெயினுங்க. இதில் வந்து நான் வந்து வெறும் உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன், எதுவுமே வேறு எதுவும் சேர்க்கல, ஜஸ்ட் பிளெயினாக தான் சேர்க்குறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பச்சை மிளகா வந்து நம்ம இது பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து என்ன ஃப்ளேவர் சேர்க்க போகிறேன்னா மல்லி இருக்கும் இல்லையா, மல்லி இலை அது சேர்க்க போகிறேங்க. அது ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால ஸோ ஃப்ளேவர் ஃபுல்லாக பண்ணுறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன். உங்களுக்கு இது வேண்டாம்னா நார்மலாக பிளெயினாகவே நீங்கள் சேர்த்துக்கணும்னு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பார்த்தீங்களா நம்ம வந்து சேர்க்க மேலே வந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஒவ்வொரு கரண்டியாக தான் நான் சேர்க்குறேன். 12 கரண்டியாக தான் நம்ம 12 கிளாஸ் தான் தண்ணி விட்டுருக்கோம். ஒவ்வொரு கரண்டியாக நான் வந்து இதில் சேர்க்க தண்ணியோட லெவல் மேலே வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு வந்து அது கீழே வந்து அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதனால தான். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதை செய்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா கூட ஹெல்ப்புக்கு ஏதாவது ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ பாருங்கள் நான் அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். திரும்ப கீழே ஒரு கலக்கலக்குங்க, எனக்கு கீழே போய் மாவு தங்கிடும், அதனால தான் திரும்பியும் வச்சுருக்கேன். நான் வந்து இந்த பிளெயினாக சேர்த்துக்கிறது குழந்தைங்களுக்காக சேர்க்கும் இல்லையா, அதனால தான். அவங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர ஸ்பைசி இருக்கக்கூடாது, அதனால தான். இப்போ ஓரளவுக்கு மாவு குறைஞ்சிச்சுங்க, அதனால இப்போ குறைச்சி இப்படியே ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்க போகிறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு மேலே வரைக்கும் வந்துச்சு பாருங்க. இந்த இருக்க மாவை கொஞ்சம் லேட்டாக ஒரு அளவு அலம்பி அதையும் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டேன். நல்லா கிளறிட்டே தான் இருக்கணும், நம்மளோட வேலைகளுக்கு மட்டும் தான் இருக்கும், வேறு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ இது கூட வந்து அடுத்த சிம்மத்தினால கொஞ்சம் மல்லி இலை இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா கட் பண்ணி கொடுக்குறேன். இது நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் போடுவேன், பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க, ஏன்னா ஃப்ளேவர் ஃபுல்லாக இல்லையா, கலர்ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் அடி மட்டும் பிடிச்சிடாத அளவுக்கு கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இதை பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் வேலைகள், அதனால தான். ஜாஸ்தி இருக்குன்னா அது அந்த மாதிரிங்க ஸ்பைசி கிடையாதுங்க. நான் போட்டேன். அப்படி மறந்து கூட ஒரு நேரம் இருக்குது. நான் தண்ணி போடுறேன் நிறையா கைப்பட்டேன் நிறைய பையன் அப்படிங்க பாருங்க.
அப்படியே இல்லை அடுப்பு சிம்மில் தான் வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியறதுக்காக, இல்லைன்னா நான் வந்து தான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். வேச்சு எடுத்து தான் ஊற்றினேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு ரெடிங்க. உங்களுக்கு தெரியும், ஐயோ என்ன வெள்ளை வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்குது, நம்ம பச்சரிசி போட்டோம் இல்லையா, அதனால் அப்படி இருக்குது. ஆக்சுவலி நான் இந்த தெரியுது உங்களுக்கு, இதில் வந்து அப்படியே விடுது பாருங்க, இப்படி தான் இருக்கும். நான் வந்து இது வந்து ஜஸ்ட் நார்மல் வந்து நம்ம கூழ் வடகம் போடுறோம் அந்த மாதிரி போடுறோம், கில்லு வடகம் போடல. அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் கில்லு வடகம் போடுறதா இருந்துச்சுன்னா இன்னும் இதை நீங்கள் கட்டியாக்கிக்கோங்க. சரியா? இந்த இதில் வந்து இந்த மல்லி வந்து வெந்துருங்க. நம்ம மல்லி சீரகம் ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணியிலே போட்டுக்கனால நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மல்லி இலை வந்து நம்ம இதில் கட் பண்ணி போட்டுக்கனால இதோடய சேர்த்து வெந்துருங்க. வெந்து சூப்பராக வந்துடும். ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு பைட் நீங்கள் அந்த ஒவ்வொரு இது கரண்டியில் நீங்கள் ஊற்றும் போதும் சூப்பராக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். வந்து பார்த்திங்கன்னா நான் கூழ் வடகம் வந்து வீட்டில் உள்ளே ஊற்றிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் மேலே கொண்டு போய் காய வச்சுருவேன். இதில் வந்து நான் கொஞ்சோண்டி கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதாவது விரத நேரத்தில் நீங்கள் சாப்பிட்லாம். எந்த வெங்காயம் எதுவுமே நம்ம சேர்க்காமல் செஞ்சுருக்கனால ரொம்ப எம்மியாகவே இருக்கும். இப்போ நான் காய வச்சு உங்களுக்கு பொரிச்சு இதை எடுத்து காட்டுறேன். சூப்பரான கூழ் வடகம் நம்ம செஞ்சுருந்தோம் இல்லையா, குழந்தைங்களை முதல்ல எல்லாமே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்பைஸியே இல்லாத ஒரு வடகம், கூழ் வடகம். ஸோ அதை நான் இப்போ பொரிக்க போகிறேன். இது வந்து பிளேட் வெறும் மிளகா எதுவுமே அரைச்சி விடாதது. போன டைம் வந்து அடுத்த நெக்ஸ்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா மிளகாலாம் விட்டு அரைச்சி விட்டு பண்ணிப்பேன். இது வந்து சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக எதுவுமே வந்து சேர்க்காம பிளேனாக வெறும் கருவேப்பிலை மல்லி இலை மட்டும் போட்டு வெறும் கூழ் வடகம் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ பாருங்க, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நேரம் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால பாருங்க பாருங்க வடகம் பொரிச்சு எடுத்தாச்சு. டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மல்லி அப்புறம் வந்து அந்த கருவேப்பிலை இல்லையா, அந்த கருவேப்பிலோட ஸ்மெல்லும் அந்த கொஞ்சம் லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும்போது சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை வீட்டில் ஒரு வாட்டர் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள் சூப்பராக வடகம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான வடகங்க. ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் சின்ன குழந்தைங்க முதல்ல சாப்பிடலாம். அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சது நான். இது இந்த ஸ்பைசி இருக்காது, கருவேப்பிலை நிறைய இருக்கும். கிறிஸ்பினஸ் பண்ணிங்க உடைக்கும் போது உங்களுக்கு சவுண்டு கேட்கான்னு தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இங்கே பாருங்க, அமேசிங்காக இருக்குது. இதில் வந்து நான் வந்து எந்த ஸ்பைசி ஐட்டமும் சேர்க்காம செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக வந்துருக்கு. சாரிங்க. அதனால் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு செஞ்சு பார்த்து எனக்கு பொரிச்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.